வெல்கம் எவ்ரிபடி. இந்த 1 மார்க்க பொறுத்தவரையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கண்டிப்பா 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புக்கின் வர வாய்ப்பு இருக்கு. இந்த புக்கின் இருக்கிற ஒரு சில கொஸ்டின்லயே பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸுக்கு அஸ் வெல் அஸ் டீச்சர்ஸுக்கு ஆன்சரை குழப்பமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் வினாக்கள் இருக்கின்றன. அது எந்தெந்த வினாக்கள், அதுக்கு சரியான விடை என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல we are going to discuss. ஸோ அந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரசினுடைய எந்த மாநாடு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தாவா அல்லது நாக்பூரா அப்படிங்கிற ஒரு டவுட் மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு சரியான விடை எதுதான் பாத்தீங்கன்னா கொல்கத்தா தான். எது அல்ல, நாக்பூர் அல்ல. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த மாநாடு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியதுன்னா அதற்கு சரியான விடை என்னதான், கொல்கத்தா தான். So in which session of the Indian National Congress session was non-cooperation movement approved அப்படின்னு கேட்டீங்கன்னா the exact answer is கொல்கத்தா. எது அல்ல, நாக்பூர் அல்ல. ஏன்னா நாக்பூர் கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா the resolution was passed, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு தான் என்னது, நாக்பூர் காங்கிரஸ் செஷன். அந்த தீர்மானத்துக்கு அனுமதிங்கிற வார்த்தை வந்ததுன்னா கண்டிப்பா என்னதான், கொல்கத்தா தான். இது அல்ல, நாக்பூர் அல்ல. ஸோ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எதுன்னு கேட்டா நீங்க நாக்பூர் தான் போகணும். பட் புக்ல இருக்கிறது என்னதுதான், எந்த மாநாடு, எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விடை என்னதான், கொல்கத்தா தான். ஓகே, இரண்டாவது கொஸ்டின்ஸ் மூவ் பண்ணலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடியது. செகண்ட் கொஸ்டின் இஸ் 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படிங்கறதான் கேள்வி. எந்த மாதத்துல, ஏப்ரல் மாதத்துல. இதுக்கு ஆன்சர் வந்து திலகரா, அன்னி பெசன்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா தன்னாட்சி இயக்கம்னாலே நமக்கு ஞாபகம் வருது யார் தான், அன்னி பெசன்ட் அவங்க யார் தான். ஆனால் இந்த ஏப்ரல் என்று கேட்கப்பட்டுள்ளதால் புத்தகத்திலையும் அப்படித்தான் இருக்குது. இதற்கு சரியான விடை யார் தான், திலகர். யார் அல்ல, அன்னி பெசன்ட் அல்ல. அன்னி பெசன்ட் ஆரம்பிச்ச மந்த் செப்டம்பர். ஆனா திலகர் மகாராஷ்டிராவில எந்த மந்த்ல ஆரம்பிச்சாரு, ஏப்ரல். ஸோ இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தலாம். ஹூ செட் அப் ஃபர்ஸ்ட் ஹோம் ரூல் லீக் இன் ஏப்ரல் இன் 1916 அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஆன்சர் இஸ் திலக். யார் அல்ல, அன்னி பெசன்ட் அல்ல. ஓகே, ரொம்ப குழந்தைய வேணாம், ஏப்ரல்னால யார் தான், திலகர் தான். ஸோ வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை நாம் எந்த நாட்டிலிருந்து பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவா ரஷ்யாவா அப்படிங்கறதான் டவுட். ஸோ அடிப்படை உரிமைகள்னால எந்த நாடு தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கா தான். ஏன்னா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் கால்டு எ பேக் ஆஃப் பாரோயிங், ஒரு இரவல் பைன்னு சொல்றோம். பல நாடுகளில் இருந்து பலவித கருத்துக்களை எடுத்து நம் நாட்டிற்கு தேவைப்படும் மாதிரி தேவைப்படக்கூடிய அளவுக்கு அதை மாற்றி நாம் எதில் சேர்த்திருக்கிறோம், இந்திய அரசியலமைப்பில் சேர்த்திருக்கிறோம். அந்த வகையில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் borrowed from அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ வி borrowed the fundamental rights from which countryன்னு கேட்டா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனா ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷனா பாத்தீங்கன்னா அதற்கு சரியான விடை என்னதான், அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். எது அல்ல, ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன் அல்ல. ஸோ ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம எதை பாரோ பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை நம்ம எந்த நாட்டிலிருந்து பெற்றுள்ளோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு ரஷ்யாவா அமெரிக்காவான்னு பாத்தீங்கன்னா சரியான விடை ரஷ்யா. ஸோ இந்த ரெண்டு கேள்வியுமே ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் தே ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ். கடமைகள் என்றால் ரஷ்யா, உரிமைகள் என்றால் எந்த கண்ட்ரி, அமெரிக்கா. ஓகே, வி borrowed the fundamental duties from Russian constitution, American constitution பாத்தீங்கன்னா we borrowed it from Russian constitution. Duties from Russia and rights from United States of America. Okay, next we move to fifth question. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நீளமான அணை எது அப்படிங்கறதான் கேள்வி. ஹிராகுட் அணையா அல்லது பக்ரானங்கல் அணையா அப்படிங்கறதான் கேள்வி. இதற்கு சரியான விடை ஹிராகுட் அணை. நீளமான அணை என்றாலே இதுதான், ஹிராகுட் அணை. இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர், வாட் வி சே, மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டு இருக்கிறது. ஸோ த லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்ட் இஸ் இதுதான், ஹிராகுட். எது அல்ல, பக்ரானங்கள் அல்ல. அப்ப பக்ரானங்கள் எதுக்கு வரணும் அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். ஸோ நீளமான அணை என்றால் ஹிராகுட். ஓகே, எது அல்ல, பக்ரானங்கள் அல்ல. சேம் கொஸ்டின், கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கு. இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான புவியீர்ப்பு அணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்ரானங்களா ஹிராகுட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு சரியான விடை எதுதான், பக்ரானங்கள். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான புவியீர்ப்பு அணை, த ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் இந்தியா இஸ் பக்ரானங்கள். எது அல்ல, ஹிராகுட் அல்ல. ஸோ நீளமான அணை, லாங்கஸ்ட் டேம் என்றால் ஹிராகுட்.
த ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் என்றால் பக்ரானங்கல். பக்ரானங்கல் வந்து சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு டேம் தான் எனக்கு பக்ரானங்கல் டேம். ஸோ புவியீர்ப்பனை, உயரமான புவியீர்ப்பனை என்றால் இதுதான் விடை. பக்ரானங்கல் எது அல்ல? ஹிராகுட் அல்ல. We move to next 8th question. 8th கொஸ்டினை பொறுத்தவரையில தமிழகத்தில் எந்த மாவட்டம் அதிக பரப்பிலான காடுகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடா தர்மபுரியா அப்படிங்கறதான் கேள்வி. இது நிறைய டீச்சர்ஸே கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான விட ஈரோடு தான். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஃபாஸ்ட்ல தர்மபுரின்னு படிச்சுட்டு வந்திருக்கலாம். டேட்டா அண்டர்கோஸ் சேஞ்சஸ். அப்படியே முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் முதலிடத்திலே இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஸோ அஸ் பர் புக்கு இதுதான் கரெக்ட், ஈரோடு தான் கரெக்ட். நீங்க கூகுள் ரெஃபர் பண்றது, ஏஐ அப்ளிகேஷன்ல ரெஃபர் பண்றதுலாம் நமக்கு கிடையாது. ஸோ புத்தகத்தில் தவறாக இருந்தாலும் அதுதான் நமக்கு சரியான விடை. ஸோ அஸ் பர் புக்கு த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈரோடு. எது அல்ல? தர்மபுரி அல்ல. ஸோ த டிஸ்ட்ரிக்ட் விச் ஹேஸ் லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் ஃபாரஸ்ட் இஸ் ஈரோடு. எது அல்ல? தர்மபுரி அல்ல. ஓகே, இதுல குழப்பிட வேணாம். நெக்ஸ்ட் வி மூவ் டு 9th கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டினை பொறுத்தவரையில இந்தியாவில் ரயில்வே நெட்வொர்க்கே இல்லாத ஒரு ஸ்டேட் எது அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின். இதுல நீங்க கூகுள்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் அது காமிக்கும். ஓகே, ஆக்சுவலா சரியான விடை அஸ் பர் புக் என்னன்னு கேட்டீங்கன்னா மேகாலயா தான். எது அல்ல? சிக்கிம் அல்ல. இந்தியாவில் ரயில்வே நெட்வொர்க் இல்லாத the state which has no railway network in India is மேகாலயா. எது அல்ல? சிக்கிம் அல்ல. ஸோ அஸ் பர் புக்கு நமக்கு சரியான விட என்னதான்? மேகாலயா தான். ஸோ ரயில்வே நெட்வொர்க் இல்லாத ஒரு ஸ்டேட். தி எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் மேகாலயா. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், உலகிலேயே இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் தான். The highest peak in the world is என்னதான்? மவுண்ட் எவரெஸ்ட். ஓகே, இதுல உங்களுக்கு பெரிய அளவுல கன்ஃபியூஷன் இருக்காது. நெக்ஸ்ட் we move to next question. Question number 13. 13 வந்து பாத்தீங்கன்னா 11 இஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்வின் ஆஸ்டின் ஆர் அதர்வைஸ் இன்னொரு பேரு K2. The highest peak in India is, the answer is காட்வின் ஆஸ்டின் ஆர் அதர்வைஸ் it is called K2. ஓகே, உலகில் உயரமான சிகரம் எவரெஸ்ட், இந்தியாவில் உயரமான சிகரம் K2 ஆர் காட்வின் ஆஸ்டின். தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் என்று அழைக்கப்படுவது எதுதான்? ஆனைமுடி. ஸோ த ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா இஸ் ஆனைமுடி. அதுக்கப்புறம் விச் இஸ் ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் விட தொட்டபெட்டா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, so the highest peak in Tamil Nadu is, answer is Tottapetta. So the highest peak in the world is Mount Everest. The highest peak in India is K2 or Godwin Austen. The highest peak in South India is Aanemudi. The highest peak in Tamil Nadu is Tottapetta. இதுல கன்ஃபியூஷன் ஆயிர வேணாம். So we move to next question. Next question என்னன்னு பாத்தீங்கன்னா question number what I say 14. தேர்தலில் வாக்களிக்க தேவையான வயது. ஸோ எந்த வயசுல ஓட்டு போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 என்பது சரியான விடை. ஸோ வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ரிக்வயர்ட் டு எக்ஸசைஸ் vote? நம்ம நாட்டை பொறுத்தவரையில the constitution has given adult franchise, வயது வந்தோர் வாக்குரிமை, irrespective of caste, religion and everything, education, only வயதின் அடிப்படையில் என்ன வழங்கப்பட்டுள்ளது? வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கு வயசு என்ன? 18. ஸோ இதுல கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்கணும். ஓகே, we move to next question. ஸோ வாக்களிக்க தேவையான வயது என்னதான்? 18 தான். தேர்தலில் போட்டியிட வயது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன், குழப்பிட வேணாம். லோக்கல் பாடி எலெக்ஷனா உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒருவர் போட்டியிட வேண்டும் என்றால் அவர் எத்தனை வயசு இருந்தா போதும்? 21 இயர்ஸ் இருந்தாலே அவர் எந்த தேர்தலில் போட்டியிட முடியும்? உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியும். வாட் இஸ் மினிமம் ஏஜ் ரிக்வயர்ட் டு கண்டெஸ்ட் இன் த லோக்கல் பாடி எலெக்ஷன்? லோக்கல் பாடி எலெக்ஷனை நீங்க பார்த்திருப்பீங்க, கிராம அளவில் நடைபெறக்கூடிய எலெக்ஷன்ஸ், பிரசிடென்ட், வார்டு மெம்பர்ஸ். இந்த தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது ஒருவர் நிரம்பி இருக்க வேண்டும்? 21. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ ஐ மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். வாக்களிக்க 18, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வயது 21, சட்டமன்ற அல்லது லோக்சபா தேர்தலில் போட்டியிட எத்தனை வயதாக இருக்க வேண்டும்? சட்டமன்றம் என்றால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. பாராளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கின்றன, கீழவை, மேலவை. கீழவை லோக்சபா என்றும் மேலவை ராஜ்யசபா என்றும் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்டமன்ற கீழவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, மேலவை நம்மகிட்ட இல்லை. 1986 வரைக்கும் மேலவை இருந்தது, மேலவை கலைக்கப்பட்டு விட்டது. ஸோ கீழவை
அதாவது லோக்சபாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கீழவைக்கு போட்டியிட ஒருவர் எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்? What is the minimum age required to contest in the legislative assembly election or லோக்சபா எலெக்ஷன்? இதற்கு எக்ஸாக்ட் விடை 25 என்பதுதான் சரியான விடை. ஸோ கீழவை என்றாலே எத்தனை வயது தான்? 25. ஸோ அதே நேரத்துல ராஜ்யசபா அல்லது சட்டமன்ற மேலவை, தமிழகத்தை பொறுத்தவரையா சட்டமன்ற மேலவையில மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் 2 வகையில் இருக்கின்றன மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆங்கிலத்துல. ஸோ ராஜ்யசபா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா, அதே நேரத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவை என்று சொல்லப்படக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் போட்டியிட தேவையான வயது எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 30. எத்தனை வயது ஒருவர் நிரம்பி இருக்க வேண்டும்? 30 வயது நிரம்பி இருக்க வேண்டும். ஸோ வாக்களிக்க 18, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல போட்டியிட 21, லோக்சபா சட்டமன்ற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தேர்தலில் போட்டியிட வயது 25, ராஜ்யசபா அல்லது சட்டமன்ற மேலவைக்கு போட்டியிட வயது 30, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட ஒருவருக்கு எத்தனை வயதாக இருக்க வேண்டும்? 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும். ஸோ மினிமம் ஏஜ் required to contest in presidential election is 35. அதே மாதிரி கவர்னர் ஆவதற்கும் ஆளுநர் ஆவதற்கும் ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்? 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஸோ 18, 21, 25, 30, 35 இதை சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கப்படுகிற பட்சத்தில் நீங்க வந்து யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, அது மாதிரி போன பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி, இந்தியாவில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு என்பதுதான் கேள்வி. இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா which year was the first census taken in India அப்படிங்கிறத கேள்வி. இதற்கு சரியான விடை 1872, 1872 தான். இதை பல மாணவர்கள் 1881 என்று எழுதிவிட்டார்கள். நிறைய ஆசிரியர்களும் they got confused. ஸோ இந்தியாவில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தான். இதே கொஸ்டினை கொஞ்சம் புக்ல இருக்கு, புக் இல்ல இருக்குது. இது ஆக்சுவலி புக் பேக் கொஸ்டின் தான். புக் பேக் கொஸ்டினாக இருந்த போதிலும் பல மாணவர்கள் இதற்கு சென்டம் போறக்கூடிய பல மாணவர்கள் இங்கே தவறு செய்தார்கள். 1881 என்று எழுதிவிட்டார்கள். அதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்தியாவில் முறையான ஒத்திசைவான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் 1881. Which year the regular and synchronous census was taken in India அப்படின்னு கேட்டா தான் 1881. ஸோ முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டுனா 1872 தான். ஸோ சிங்கரனஸ் அண்ட் ரெகுலர்னா ஒன்ஸ் இன் 10 years எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட சிஸ்டம் 1881. அதுக்கப்புறம் 1891. இப்படி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன எடுக்கப்பட ஆரம்பித்தது? சென்சஸ் எடுக்கப்பட முடிவு செய்யப்பட்டதுனா தான் இது சரியான விடை. ஸோ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று கேட்கப்படுகிற பட்சத்தில் இதுதான் சரியான விடை. 1872 தான் சரியான விடை. எது அல்ல? 1881 அல்ல. இறுதியாக ஒரு கொஸ்டின், கிளாஃபத் மூவ்மெண்ட் வாஸ் லெட் பை டேஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுல அலி பிரதர்ஸா மகாத்மா காந்திஜியான்னு டவுட் வரும். ஸோ இதற்கு சரியான விடை அலி பிரதர்ஸ் தான். ஏன்னா பிலிப்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு கிராபத் இயக்கத்தை டேஸ் ஏற்றார், அப்படி வழி நடத்தினார் அப்படின்னு இருக்குது. வழி நடத்தினார்கள் இருந்திருக்கணும் தமிழ் வெர்ஷன்ல. அப்பனா தான் அலி பிரதர்ஸ் நமக்கு சரியா வரும். தலைமை ஏற்றார் அப்படிங்கிறது வழி நடத்தினார், யார் தலைமை ஏற்றார்னு கேட்கிற பட்சத்துல அது மகாத்மா காந்தியோன்னு ஒரு டவுட் வருது. இதற்கு சரியான விடை இங்கிலீஷ் வெர்ஷன்ல கிளியரா இருக்குது. கிளாஃபத் மூவ்மெண்ட் வாஸ் லெட் பை அலி பிரதர்ஸ். தமிழ் வெர்ஷன்ல தலைமை ஏற்றார்கள். ஏன்னா முகமது அலி, சௌகத் அலி தான் எதை ஆரம்பிக்கிறார்கள்? இந்தியாவில் கிளாஃபத் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள் இல்லையா? அப்ப நமக்கு அந்த வெர்ஷன்ல தமிழ் வெர்ஷன்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுனால மகாத்மா காந்திஜி விடை வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். அதற்கு சரியான விடை அஸ்பர் புக் அலி பிரதர்ஸ் தான். ஸோ இது மாதிரி இந்த 20 கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.